வணக்கம். அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். உள்நாட்டு வியாபார முறைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். வாய்ப்புகள் அளவுக்கு மீறி இருக்கே தவிர இவ்வளோ தான் வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. கல்வி, வயசு, படிப்பு, முதலீடு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. முழு நேரமாக செய்யணும்னு அவசியம் இல்லை. பியூர்லி பார்ட் டைமாக செய்தால் போதும். இதுக்கு என்னென்னலாம் செய்யணுங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் பயிற்சி முகாமில் சொல்லித்தர்றோம். இதை நீங்கள் கேட்டு செயல்பட்டால் குறுகிய காலத்தில் பெரிய அளவு செஞ்சிடலாம். இன்றைக்கி பெரிய 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 தொழில் முனைவோர்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் சாதாரணமாக சின்ன அளவில் ஆரம்பித்தவங்க தான் இன்றைக்கி அம்பானியிலேருந்து யாராக இருந்தாலும், டிவிஎஸ்லேருந்து யாராக இருந்தாலும் சின்ன அளவில் ஆரம்பித்து தான் படிப்படியாக வளர்ந்து பெரிய அளவு போயிருக்காங்களே தவிர திடீர்னு அவங்க பெரிய ஆளாக முளைச்சிடல. இதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, என்ன பொருள் விற்க போகிறோமோ அந்த பொருளை தேர்ந்தெடுக்கணும். சும்மா எதையாவது விற்கலாம்னு நினைக்கக்கூடாது. அதை தேர்ந்தெடுத்து அதை விற்கணும். அந்த பொருள் பற்றிய முழுமையான விவரங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும், லேர்ன் பண்ணணும். உற்பத்தியாளர்கள் சந்தித்தாலே அதை பற்றி விவரங்கள்லாம் தெரியும், அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சேலை விற்கணும் அப்படின்னு சொன்னால் சேலை வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சேலம் மாவட்டம், கோவை மாவட்டம், பெரியார், ஈரோடு மாவட்டம், மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், இங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கள சந்தித்து பேசினாலே போதும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உள்நாட்டு வியாபாரத்தில் புதுமைகள் நிறைய புதுக்கிட்டே இருக்காங்க. புது இது வரைக்கும் யாரும் செய்யாதது. இது வரைக்கும் யாரும் செய்யாத நம்ம செய்யணும்னு நினச்சோம்னாலே அதை செய்யும்போது நிறைய கமெண்ட்டு, கிரிட்டிசிசம் இதெல்லாம் வரத்தான் செய்யும். குறை சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பாராட்ட மாட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அதை நம்ம ஜெயிச்சு காமிக்கும் போது தான் நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு புதுமைகளை பொருள் வாரியாகவோ, பொருள் பற்றி விவரங்கள்லையோ, இல்லை பொருளை காம்பினேஷன் பண்ணுறதுலையோ, அல்லது மார்க்கெட்டிங் பண்ணுறதுலையோ, அல்லது பொருளுடைய குவாலிட்டியில், தரத்தில், இது மாதிரி இதில் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு சின்ன புதுமைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த புதுமைகள் செய்கிறவங்க தான் பிஸ்னஸில் டாமினேட் பண்ணுறாங்களே தவிர சாதாரண எல்லோரும் மாதிரி செய்கிறவங்க பெரிய அளவுக்கு சாதிக்கிறது கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால் எந்த பொருள் விற்கிறோமோ அந்த பொருள் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் தள்ளி கிடைக்கணுமே தவிர உள்ளூர்லேயே கிடைக்கிற பொருளாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தள்ளி அங்கேருந்து வரும்போது தான் அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும்.